எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்களும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு vlog ஒன்று போட்டிருந்தோம். ஸ்கூல் திங்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உள்ளே என்ன திங்ஸ்லாம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலல்ல. கவர் மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம். அங்கே வாங்குறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். உள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கல. 3 கவர் இருந்துச்சு. அந்த 3 கவர் என்ன தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் இருக்கும்ல. பில்லெல்லாம் நம்ம காட்டணும். அந்த பில்லுக்குள்ளே என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினா தானே உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நம்ம வந்து ரியோ பேக் பார்த்தலாமா? ரியோ பேக் வந்து எவ்வளோ ரேட்டுனா, இந்த பேக் வந்து நான் ரியோவுக்கு தான் கொடுப்பேனா என்னன்னு தெரியல. ஏன்னா ரியோக்குன்னு தான் நான் வாங்கினேன். இந்த பேக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால ஒருவேளை நான் எடுத்தாலும் எடுத்துருவேன். எடுத்துகிட்டு அவனுக்கு வந்து வேறு பேக் வாங்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து 380 ருபீஸ் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும். 380க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஒரு 300 கொடுத்தா ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். 380ன்னா அதிகம்தான். ஆனாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது பேகு. மழை பெஞ்சாலும் உள்ளே தண்ணி போகாது, அந்த மாதிரி தான் இருக்குது பேகு பார்க்குறதுக்கு. ஜிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஜிப்பு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, ஒரே ஜிப்பு தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக வந்து இங்கே ஒரு ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஏதாவது நம்ம வந்து ஏதாவது வச்சுக்கலாம், நம்மளோட பர்ஸு இல்லைன்னா ஸ்நாக்ஸு அந்த மாதிரி எதாவது வச்சுக்கலாம். இது ஓகே, பரவாயில்ல. அப்புறம் வந்து இது வந்து அவனுக்கு வாங்கின வாட்டர் பாட்டில் தான். வாட்டர் பாட்டில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 219 போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, 219 போட்டிருக்காங்க. இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னா, இப்படி தான். இதை ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா இங்கே ஓப்பன் ஆகிடும். நல்லா இருக்குல்ல? அவனுக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து சிப்பர் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இது வாங்கினேன். சிப்பர் வந்து கொஞ்சம் சின்ன பசங்க, குட்டி பசங்களுக்குன்னா ஓகே. ஒரு ப்ரீகேஜி படிக்கிற பசங்களுக்குனா ஓகே. இவன் எல்கேஜி போகிறான். இவங்க சிப்பர் வந்து ரொம்ப நாள் நம்ம கொடுத்தோன்னா பசங்களோட பல் வந்து முன்னாடி வந்துடும். அதனால தான் நான் வந்து சிப்பர் வாங்காமல் இந்த மாதிரி வாங்கினேன். இதுனா வந்து நம்ம வந்து சப்பி குடிக்க தேவையில்ல. இப்படி ஊற்றுனாலே நம்மளுக்கு வந்துடும். கலர் ரொம்ப நல்லா இருக்குல்ல, எனக்கு கலர் பிடிச்சனால தான். அடுத்தது வந்து நம்மளோட ஷரீனாவோட பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஷரீனாவோட பேக் வந்து இதுதான். இந்த பேக் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்லி வந்து நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், பிங்க் இருந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்த ஒரு விஷயத்துலேயும் எனக்கு பிங்க் இருந்தாலே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் இந்த பேக்கை செலக்ட் பண்ணேன். அங்கே வந்து பிங்க் கலர்லேயே பேக் இருந்துச்சு. ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு நிற்காது. 1300 அந்த ரேஞ்சுக்கு இருந்து 1300 அளவுக்கு பேக் வாங்குறவளுக்கு நம்ம இன்னும் வரல. அதனால நம்ம இந்த பேக் வாங்கியிருக்கோம். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 740 போட்டிருக்காங்க. 740 தான். அங்கே என்ன ரேட்டு போட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நம்ம வாங்கிட்டு வரணும். எக்ஸ்ட்ராலாம் நம்ம கம்மியெல்லாம் பண்ணி கேட்க முடியாது சரணா ஸ்டோரில். அவளோட பேக்கில் வந்து இங்கே ஒரு ஜிப்பு இருக்குது, சைட் ஜிப்பு 1 இருக்கா. அப்புறம் வந்து 2 இந்த மாதிரி ஜிப்பு. இதில் வந்து பென்னு, அப்புறம் ஏதாவது டைரி குட்டியாக இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 இது 3rd ஜிப்பு. அப்புறம் வந்து 4 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. அவள் வந்து 4th ஸ்டாண்டர்ட் போக போகிறா. அதுக்கேற்ற மாதிரி 4 ஜிப்பு வச்சு வாங்கியிருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன். தெரியல, அவள்கிட்ட தான் கேட்கணும். எதுக்குடி நீ அப்படி வாங்கின சொல்லு? எனக்கு வந்து புக்ஸ் நிறையா இருக்குது, அதனால நான் அப்படி வாங்கினேன். சரி, புக்கு நிறையா இருக்கனால மேடம் வாங்கினாங்களாம். சரி, ஓகே. பேகு நல்லா இருக்கா என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா நல்லா இருந்துன்னு சொல்லுங்கள். ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஆனால் வந்து நம்ம 1 வருஷம் உழைக்கணும் பார்த்தீங்களா, அதனால வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல. எல்லா பேங்குமே ரேட் அதிகம் தாங்க. எங்கே போனாலும் ரேட் அதிகமாக தான் சொல்கிறாங்க. நம்ம படிக்கும் போதெல்லாம் இப்படிலாம் கிடையாது. நம்ம படிக்கும் போதுன்னு கூட கிடையாது. என் பொண்ணெல்லாம் வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜியெல்லாம் படிக்கும்போது பேக்லாம் கம்மியாக தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பேகும் வந்து 600 ரூபாய்க்கு மேலே தான் பேகே சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது? சரி, கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியதான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வாங்கிட்டு. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ளூ கலர் பேக் வாங்கியிருக்காங்களாம் மேடம். அதனால வந்து இந்த ப்ளூ கலர் வாட்டர் பாட்டில் தான் மேடம்க்கு வேணுமா, அதனால இந்த ப்ளூ கலர் வாங்கியிருக்காங்க. இந்த வாட்டர் பாட்டில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்தது, செம்ம கலர். இங்கே ப்ளூ கலர், பிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளூவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஸ்டீல் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, உள்ளே தண்ணியெல்லாம் ஊற்றி பார்த்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பாட்டில் மட்டும் நான் வந்து வந்தோடனே குடிச்சிட்டேன். சரி, பாவம் குட்டி பசங்களை ரொம்ப இது பண்ணி கேட்பாங்க, அதனால பாட்டில் மட்டும் 2 பேருக்கு கையில் குடிச்சிட்டேன். தண்ணியெல்லாம் அதுக்குள்ளாடி ஊற்றி பார்த்துட்டாங்க. சுடு தண்ணியெல்லாம் வச்சு க்ளீன் பண்ணி தான் நான் வந்து தண்ணி கொடுத்தேனே. குடிச்சு பார்த்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டிலோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 272 போட்டிருக்காங்க. இந்த பாட்டிலை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இப்படி குடிக்கலாம்.
இப்படி மேடம் வந்து இப்படி குடிப்பாங்க. அப்புறம் வந்து இது வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே கூட பண்ணிக்கலாம். நம்ம வாயில் வந்து வச்சுட்டு இப்படி வந்து ஸ்ப்ரே பண்ணோன்னா இது வழியாக வந்து தண்ணி வரும். இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஸ்ப்ரே இது ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து இதை வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி வந்து இவ வந்து அந்த பாட்டிலை வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வாங்கினா கண்டிப்பாக வந்து இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாட்டில் கலரும் நல்லாயிருக்கு. அடியில் வந்து சவுண்டு வருதா? இதை இங்கே வச்சு சவுண்டு வருது பார்த்தீங்களா? இப்படி தான் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் கீழே விழாமல் நீங்கள் பார்த்துக்கணும். கீழே விழுந்தால் உடையும்னு நினைக்கிறேன். இது உடையும்னு நினைக்கிறேன். இது எதுவும் ஆகாது. அதனால் பிரச்சனை இல்லை. தண்ணியெல்லாம் கீழே கொட்ட மாட்டேங்குது. நாங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தோம், தண்ணி கீழே கொட்டலை. உங்கள் பசங்களுக்கு வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாட்டில் வாங்கி. அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து ஒரு பவுச் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து பாப்பிட் பவுச் சொல்லுவாங்கள்ல, இது வந்து முன்னாடியே வந்திருக்கும். இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 247 போட்டிருக்காங்க. இதுவும் ஒரு 150 தான் இருக்கும். ஆனால் ரேட் அதிகம் தான். என்ன பண்ணுறது, பசங்க கேட்கும்போது நம்ம வாங்கி தர மாட்டேன்னு சொல்ல முடியாது. அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலர் நல்ல ரெயின்போ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இதுதான் இந்த ஒரு வருஷம் இதுதான் இவ வச்சு யூஸ் பண்ணோம். ஏற்கனவே ஒரு பாக்ஸ் வச்சுருக்கா. சரி கூட வந்து வச்சுருந்தா வந்து 1 இயருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை வந்து வாங்கி கொடுத்தேன். இதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த பாக்ஸ் வந்து என் பையனுக்காக வாங்கினோம். அவன் வந்து எல்கேஜி தான் போகிறான்ல, அந்த வந்து பாக்ஸ்லாம் உடச்சிட்டு வருவான். இதோட ரேட் வந்து 92 போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி அந்த இரும்பு பாக்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். தட்டினா உங்களுக்கு பார்த்தீங்களா சவுண்டு வரும். இது வந்து உடையவே உடையாது. கண்டிப்பாக வந்து அவன் இடித்தாலும் அடித்தாலும் உடைச்சாலும் உடையவே உடையாது. சாருக்கு இவ்வளோத்தையும் வாங்கி கொடுத்தேன். வந்தோடனே எல்லாத்தையும் பிரித்து போட்டான். இப்போ நான் எடுக்கும்போது எல்லாத்தையும் பிரித்து ஒன்று ஒன்றா உள்ளே போட்டாச்சு. அதனால் வந்து எல்லாம் அப்படியே இருக்குது. அப்புறம் வந்து லஞ்ச் பேக் பார்த்திங்கன்னா இதுதான், இந்த கலர் ஒன்று. அப்புறம் இன்னொன்று வந்து ப்ளூ கலர். அந்த ப்ளூ கலரை வந்து மேலே எங்கேயோ போட்டோமா, கொண்டு வந்தோடனே தூக்கி எங்கேயோ போட்டோம். அது எங்கே கிடக்குனே தெரில. லாஸ்ட் வந்து காமிக்கிறேன் அந்த லஞ்ச் பேக்கை. லஞ்ச் பேக் வந்து நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். நம்மளுக்கு வந்து குழம்பு எதாவது கொட்டினா, லஞ்ச் பேக்னாலே குழம்பு கண்டிப்பாக கொட்டும். குழம்பு எதாவது கொட்டினா கூட நம்ம வந்து உடனே வந்து இன்றைக்கி நம்ம கொடுத்துட்டு குழம்பு கொட்டினா நாளைக்கு வந்து நம்ம கண்டிப்பாக ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்ப முடியாது. நம்ம கண்டிப்பாக துவைச்சி போட்டு ஒரு காயறதுக்கு ஒரு நாளைக்காவது ஆகும். ஒரு நாள் கண்டிப்பாக நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி எதாவது குழம்பு கொட்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு டிஷ்யூ வச்சோ இல்லைனா தண்ணி வந்து டவலில் முக்கி இந்த மாதிரி நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா உள்ளே வந்து எந்த ஒரு குழம்பும் இருக்காது. அதுக்காக தான் நான் இந்த லஞ்ச் பேக்கே வாங்கினேன். உங்கள் பசங்களுக்கு நீங்கள் வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி லஞ்ச் பேக் வாங்கிக்கோங்க. ஆனால் வந்து கலர் மட்டும் வேறு வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து டார்க் கலர் வேணும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். சீக்கிரமாக வந்து இந்த இடத்துல வந்து அழுக்குப்பட்டால் தெரியும்ல, அதனால நான் இந்த மாதிரி இந்த கலரில் வாங்கினேன். என் பையனுக்கு வந்து ஸ்கை ப்ளூ தான் வாங்கியிருக்கேன். அது கொஞ்சம் லைட் கலர் தான். அவனுக்கு வந்து நம்மளே லஞ்ச் பேக் கொண்டு போயிட்டு நம்மளே வந்து உடனே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால அந்த மாதிரி இதோட ரேட் வந்து 255. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து இது ரேட் அதிகம். இது இல்லாமல் நார்மலாக இருக்கிறதெல்லாம் ரேட்டு கம்மி தான். நீங்கள் வந்து வாங்குறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? அப்புறமா வந்து இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்காக வாங்கினது. இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 33. இது வந்து 33, இதுவும் 33 தான். ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேறு கலர். இது வந்து க்ரீனு, இது வந்து ப்ளூ. என் பையனுக்கு எப்போயுமே ப்ளூ தான் பிடிக்கும், அதனால ப்ளூ வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னா, இது ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்து அனுப்புறதுக்கு கிடையாது. இது வந்து என் பையனுக்கு வந்து எப்பயாவது நான் வந்து வெளியே போகும்போது அவன் வந்து ஜூஸ் ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் எதுலேயுமே என்னால் எடுத்துகிட்டு போக முடியலைங்க. இதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி கூட குடிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி கூட ஒரு டம்ளர் மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்காக வந்து இதை நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 65 போட்டிருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். யூஸ் பண்ண மாட்டேன். வேறு ஏதாவது நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து சரி கப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வாங்கினேன். இதில் வந்து ஒரு பாலோ இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ஜூஸோ ஏதாவது நம்ம வந்து போட்டு நம்ம வெளியே போகும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்கு கொஞ்சம். அப்புறமா என் 2 பசங்களோட டிஃபன் பாக்ஸ் வந்து நாங்கள் இந்த வாட்டி கடையில் எதுவுமே வாங்க கிடையாது. நாங்கள் கடையில் வாங்கலை. இது வந்து சர்ச்சில் வந்து என் பையன் வந்து ப்ரைஸ் வாங்கினது தான். ஏதோ வசனம் சொல்கிறதுல வந்து சர்ச்சில் ப்ரைஸ் கொடுத்தாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் தான் வந்து இந்த வாட்டி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவான். அவனுக்கு இது கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குல்ல, பார்க்க நல்லா க்யூட்டாக இருக்குது. எங்கள் சர்ச்சில் எப்போயுமே வந்து நம்ம தான் வசனம்லாம் நல்லா சொல்லி ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ், தேர்ட் ப்ரைஸ் வாங்கினா நல்லா சூப்பராக கொடுப்பாங்க. இது கூட வந்து நாங்கள் வந்து வாங்கினது கிடையாது. சர்ச்சில் வந்து கிஃப்ட் பண்ணாதான் எங்களுக்கு. அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம வசனம் ஏதாவது காம்படிஷன் வச்சாங்கன்னா
மோஸ்ட்லி வசனம் சொல்கிறதான் வைப்பாங்க. அதில் வந்து நம்ம வின் பண்ணோன்னா நமக்கு கொடுப்பாங்க. சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கடையில் வாங்கினா கண்டிப்பாக வந்து 200 கொடுக்கணும் நம்ம. வந்து இது வந்து எனக்காக நான் வாங்கின ஒரே ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் இது ஒன்று தான். இந்த செப்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, அதனால நான் வாங்கினேன். இதோட ஷேப் பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் நம்ம வந்து எங்கேயா டக்கு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம இதை போட்டுட்டு போகலாம், அதுக்காக நான் வாங்கினேன். இதோட ரேட் வந்து 224 தான். ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். இது நீங்கள் சரவணா ஸ்டோர் போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. டி நகரில் போத்தீஸ் ஆப்போசிட்டில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது, அங்கே தான் வந்து நான் இதெல்லாமே வாங்கினேன். இந்த செப்பல் வந்து நிறையவே இருக்குது. தண்ணியில் போட்டால் கூட நம்மளுக்கு இந்த செப்பல் எதுவுமே ஆகாது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த செப்பல் வந்து வாங்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என் பொண்ணு வந்து இந்த செப்பல் இந்த ஸ்லிப்பர் தான் எடுத்திருக்கா. ஆல்ரெடி இதை மாதிரி ஒன்று வாங்கியிருக்கா, அது வந்து போயிடுச்சு. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கா. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 190 தான். அதுவும் சரவணா ஸ்டோரில் தான் நான் வாங்கினோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான். பென்சில் வந்து என் பையனுக்கு மட்டும்தான், என் பொண்ணுக்கு 1, 2 அந்த மாதிரி தான் ஆகும். ஏன்னா அவளுக்கு வந்து இந்த வாட்டிலேருந்து பென் 4th போகிறனால பென்னு. இது வந்து ஸ்டாப்லர். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து புக்கில் பைண்ட் போடும்போது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படும், அதுக்காக நான் வாங்கினேன். அப்புறமா வந்து பென் வந்து இவ்வளோ தான் வாங்கினேன். நான் வந்து இன்னும் ஒரு பென் எடுத்து போட்டிருந்தேங்க, ஆனால் வந்து அவங்க வந்து பில்லு போடும்போது ஏதோ மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன், தெரியல. சரி பார்க்கலாம், அப்படி காலி ஆயிடுச்சுன்னா நம்ம வேறு வாங்கிக்கலாம். இது வந்து இந்த ஸ்டாப்லரில் போடுற பென்னு. இவ்வளோ தான் வந்து ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ். இன்னும் ஒன்று வந்து இந்த கிரையான்ஸ் வந்து வாங்கியிருக்கா. என் பொண்ணு வந்து ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்தான், இந்த மாதிரி வந்து ஒரு செட்டாக எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு. போன வாட்டியும் வாங்கி கொடுத்தேன், ஆனால் வந்து நம்ம பசங்க தான் உடனே உடச்சிருவாங்களே, அதனால் வந்து இந்த வாட்டி வேறு வாங்கியிருக்கா. இது ஒன்று வாங்கினோம். அப்புறம் இவ்வளோ தான் ஸ்டேஷ்னரி. நம்ம ஸ்கூலுக்கு வந்து முக்கியமான ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து இந்த லஞ்ச் டவல் அந்த பசங்களுக்கு ரொம்பவே தேவைப்படும். இது வந்து ஒன்று வந்து 33 ருபீஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து 33 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மொத்தம் வந்து 4 வாங்கியிருக்கேன். என் பையனுக்கு 2, என் பொண்ணுக்கு 2. ஆனால் வந்து நம்மளுக்கு கிட்ட பழசுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 நாள் புதுசு கொடுத்து அனுப்புவோம், அதுக்கப்புறம் வந்து பழசையும் நம்ம சேர்த்து கொடுத்து அனுப்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மொத்தம் 4 தான் வாங்கியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. நம்ம வந்து வெளியே எங்கேயா போகும்போது கொஞ்சம் ஃபேஸ்லாம் துடைக்கிறது கூட எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் என் பையனுக்கெலாம் இது வந்து உடம்பே துடைச்சிக்கலாம், ஏன்னா அவன் ரொம்ப ஒல்லியாக இருப்பான். அதனால வந்து என் பையனுக்கெலாம் உடம்பே துடைக்கிற அளவுக்கு தான் இந்த டவலே இருக்குது. இதை வந்து 2ஆக விரிச்சிட்டு அவங்க வந்து அழகாக வந்து தாராளமாக வந்து உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து கர்ச்சீஃப் வந்து நான் வாங்கி ஒரு வருஷம் கிட்ட மொத்தம் வந்து 5 இருக்குது. இந்த கர்ச்சீஃப் வந்து ரொம்ப ரேட் அதிகம், 53 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஹாட் அண்ட் மாதிரி இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. நம்ம தொடச்சினா கண்டிப்பாக வலிக்காது. நம்ம வந்து சளி பிடிக்கும்ல, அந்த டைமில் நீங்கள் இந்த கர்ச்சீஃப் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா சளி பிடிக்கும்போது நம்ம மூக்கெலாம் வந்து நல்ல புண்ணாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த கர்ச்சீஃப்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து ரேட்டு கம்மி தான், 34 தான். அதுக்கப்புறம் இது வந்து காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லினா ரொம்பலாம் இல்லை, 53 ருபீஸ் தான். ஆனால் வந்து 53 ருபீஸ்க்குலாம் நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில் கர்ச்சீஃப்லாம் வாங்கினதில்லை. இந்த வாட்டி தான் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா சளி பிடிக்கும் போதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த துணியாக தேட வேண்டியது இருக்குது, அதுக்காக தான் இவ்வளோ ரேட்டு கொடுத்து நான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா? பிடிக்கலன்னா நீங்கள் விட்டுட்டு வேறு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வாங்கிக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து என் பொண்ணுக்கு தான். என் பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ட்ராயர் டைப்பில் இருக்க பேண்டிஸ் தான் வந்து செட் ஆகும் வந்து தான். ஷிம்மி வந்து ஒரு 3 தான் வாங்கியிருக்கேன், ஆல்ரெடி அவகிட்ட இருக்குது. ஆனாலும் வந்து ஸ்கூலுக்கு போடுறதுக்காக வந்து மிக்கி மவுஸ் வச்ச மாதிரி மிக்கி மவுஸ் கிடையாது, மின்னி இது பேர். அங்கே எழுதியிருக்காங்க, நான் படிக்கல, சாரி. இது வந்து ஒரு எல்லோ கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து ஒரு லாவெண்டர் கலர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட பேரும் மின்னியா, ஏதோ பெருசாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு லைட் ஆரஞ்சு மாதிரி ஒரு கலர், ஓகேங்களா? இதோட பேர் வந்து டெய்ஸி. போட்டிருக்காங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 120. எதுக்காக இவ்வளோ ரேட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க, நம்ம போட்ட மாதிரியே தெரியாது குட்டி பசங்களுக்கு, அதனால தான் இவ்வளோ ரேட்டு. இது வந்து அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட்ஸ் தான், ஸ்கூலுக்கு வந்து போடுறதுக்கு இதுதான் வந்து போட சொல்லுவாங்க. இதில் வந்து நான் வந்து எனக்கு சைஸ் வந்து கரெக்டாக தெரியலைங்க. நான் வந்து இதை மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் நான் வாங்குகிறேன். இதை விட வந்து வீட்டுக்கு போடுறதுக்கெலாம் வந்து இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணதில்லை. சைஸ் தெரியாததுனால 3 சைஸில் இருக்குங்க.
என்ன சைஸ் வந்து என் பொண்ணுக்கு கரெக்டாக இருக்கும்னு தெரியல. ஒரு வாட்டி நம்ம வாங்கி யூஸ் பண்ணால் தெரியும் நம்மளுக்கு என்ன சைஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுக்கு போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். பார்க்கலாம் என்ன சைஸ் கரெக்டாக இருக்குன்னு. இதோட ப்ரைஸ் வந்து 64 போட்டிருக்காங்க. இதுவும் ஓகே. அப்புறமா வந்து ஒரு டவல் வந்து வாங்கியிருக்கேங்க. எங்கள் வீட்டில் எல்லா டவலுமே வந்து எல்லாம் கட்டி கட்டியாக இருக்குது. நம்ம எங்கேயா வெளியே எடுத்துகிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளால வந்து அந்த டவலே ஒரு பெரிய பேக்கை பிடிச்சிக்கும். அதனால் வந்து நான் வந்து எங்கேயா வெளியே போகும்போது இந்த டவல் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 107 107 ரூபாய். அப்புறம் வந்து என் பையனுக்கு வந்து ஒரு ட்ரௌசர் ஒன்று வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து 180 போட்டிருந்தாங்க. 180. இந்த ட்ரௌசரில் வந்து எனக்கு இந்த ஜிப்பு தான் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பேக்கெட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப பார்க்கறதுக்குனால கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. இந்த ஜிப்பு மட்டும், இந்த பேக்கெட் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக நான் வாங்கினேன். அப்புறமா வந்து இப்போ வந்து வெயில் சீசன் ஆனதுனால இந்த மாதிரி வந்து சீவ்லெஸ் மாதிரி வாங்கினேன். இதில் வந்து ப்ளூ கலர் ஒன்று இருந்துச்சு, அப்புறம் வந்து அந்த ப்ரௌன் ஒன்று இருந்தது. ப்ளூ கலர். அப்புறமா வந்து இது வந்து என் பையனுக்காக நான் வாங்கினேன், வீட்டுக்கு போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் என் பொண்ணுக்கு வந்து இந்த டிஷர்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு, பார்க்கறதுனால க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன தெரியுமா எழுதியிருக்காங்க, ஹாப்பி ரேபிட்னு எழுதியிருக்காங்க. இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 175 போட்டிருக்காங்க. 175க்குலாம் இப்போல்லாம் டிஷர்ட் வாங்குறது ஒர்த்து தான். 150லேருந்தே நம்ம வந்து வாங்கிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதுவே ஒர்த்து தான். இது ஒரு 175 இருக்கனால பரவாயில்ல, ஓகே. என் பொண்ணுக்கு போட்டால் நல்லா அழகாக இருந்துச்சு, அதனால் நான் வாங்கினேன். எப்போயுமே ஒயிட் கலர் நான் வாங்க மாட்டேன், ஆனால் எனக்கு இந்த கலர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, மல்டி கலரில் நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அதுக்காக இப்போது நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிட்டோம். என்னென்ன நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்மளோட வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இதோட நம்மளோட நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் இப்போ வாங்கினதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, என்னென்ன பிடிக்கல, என்னென்ன ரேட் அதிகம், எது ரேட்டு கம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று இதில் வந்து சூஸ் பண்ணி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லலாம், பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்துன்னு சொல்லுங்கள், ரேட் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருந்துன்னு சொல்லுங்கள், கம்மியாக இருந்ததுன்னா கம்மியாக இருந்துன்னு சொல்லுங்கள். இதோட நெக்ஸ்ட் vlogல நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்கள் எல்லாருக்கும் டாட்டா, பாய் பாய்.